இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாயிடும். இதெல்லாம் சூப்பர் காலேஜ்னு நினச்சி நம்ம எல்லாருமே ஒரு ஹையர் லெவல் காலேஜ் போகணும்னு தான் ஆசைப்படுவோம். ஆனாலும் இந்த இடத்துல என்ன தப்பு நடக்குது அப்படின்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட்டை யார்ட்டையும் அடமானம் வச்சிடாதீங்க. யார்கிட்டையாவது சாய்ஸ் வேணும்னு சொல்லி லிஸ்ட்டு கேட்டு அதன்படி அவங்கள போட வைக்காதீங்க. நீங்கள் போடுங்க. உங்களுடைய ரேங்க், அதாவது 7.5 கேட்டகரியில் வரக்கூடிய ரேங்க் ஒரு 20,000 25,000 ரேங்க்குக்கு மேலே போகுது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி கல்லூரிகளுக்கு எனக்கு ஆக்சுவலாக போக விருப்பம் இல்லை, இருந்தாலும் போட்டு வைக்கிறேன். திடீர்னு கிடைக்காம போயிட்டா அட்லீஸ்ட் ரொம்ப ஷார்ட்டாக வச்சுருப்பீங்க. அதாவது எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைச்சா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை ஈஸி சார், அதை தாண்டி எனக்கு ஐடியா இல்லை. அந்த மாதிரி இந்த இடத்துல வரக்கூடிய சாய்ஸஸை நீங்கள் போட்டால் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுங்கிறத நீங்கள் தான் பண்ணணும். வேறு யார்கிட்டையும் உங்களுடைய எண்ணங்களை அடமானம் வச்சிடாதீங்க. சாரி நான் மாற்றி சொல்கிறேன். அவங்க எண்ணங்களுக்கு நீங்கள் அடிமையாயிடாதீங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கிறது உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, உங்கள் குடும்ப சூழல் எப்படி இருக்குதோ, உங்களால் எவ்வளோ பணம் கட்ட முடியுமோ, உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குதோ, எந்த ஊரில் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஏன் கட் ஆஃபுக்கு என்ன கிடைக்குன்னு நினைக்கிறீங்களோ, ஏன் ரேங்க்குக்கு என்ன கிடைக்குன்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரி காலேஜை ப்ரையாரிட்டி பண்ணி பண்ணணும். இதை வந்து சுரேஷ் சீதாராமன் சார் சொல்கிறாரு, இவர் லிஸ்ட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னாலே நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா நம்மளே ரொம்ப வந்து பர்ஃபெக்டான லிஸ்ட்டை எந்த பயசும் இல்லாமல் கொடுக்குறோம். இதை தாண்டி ஒரு பிஸ்னஸ் மோடில் ஆப்ரேட் பண்ணுறவங்க சாய்ஸ் லிஸ்ட் போட்டால் அது வந்து அந்த சாய்ஸு அவங்களுக்கு சாதகமாக இருக்குமே தவிர உங்களை வாழ வைக்கிற ஒரு சாய்ஸாக இருக்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ராஜா. ஸோ தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சாய்ஸ் ஃபில் போடும்பொழுது உங்கள் விருப்பத்துக்கு போடுங்க. இல்லைனா டிஎஃப்சி சென்டருக்கு போய் உங்கள் விருப்ப லிஸ்ட்டை அவங்க போடுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதையும் தாண்டி டிஎஃப்சி சென்டர்லே ரொம்ப கவர்மெண்ட் காலேஜுக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நல்லா இருக்குன்னு நீங்கள் கேட்கும்போது சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா டிஎஃப்சி சென்டரில் இருக்கிறவங்கலாம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். அவங்க கவர்மெண்ட்டுக்கு போடுற மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் 99% பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு சதவீதம் கவர்மெண்ட் காலேஜ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா கூட நம்பாதீங்க. அந்த விருப்பம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இப்போ டிஎஃப்சி சென்டருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, இந்த இன்ஸ்டா யூடியூப் போடுறவங்களாம் 200% வந்து வியாபார நோக்கத்தில் போடுறாங்க. அந்த ஆரம்பம் நல்லா தான் இருக்கும், சூப்பரான காலேஜ் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நடுவில் வந்து விடுவாங்க போகிற மிக்சிங்கு, அங்கே நீங்கள் மாட்டிப்பீங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ என்னடா ஓப்பனிங்லேயே சார் வளவல பேசுகிறாரு அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில்டாக நான் சொல்லித்தரேன். வீட்டில் உட்காந்துட்டு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். திருப்பியும் உங்கள் யூஸ் ஐடி பாஸ்வேர்டை யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்டை யார்ட்டையும் அடமானம் வச்சிடாதீங்க. யார்கிட்டையாவது சாய்ஸ் வேணும்னு சொல்லி லிஸ்ட்டு கேட்டு அதன்படி அவங்கள போட வைக்காதீங்க. நீங்கள் போடுங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக இருக்கா நாங்கள் வெரிஃபை பண்ணி தரோன்னு சொல்லி சூப்பராக ஃபோன் பண்ணி சக்கரை மாதிரி பேசுவாங்க. அவங்க இப்படி யாராவது பேசுனா எக்காரணத்தை கொண்டு உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை அவங்கக்கிட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதில் இதை மாற்று அதை மாற்று அதை மாற்று இதை மாற்றுன்ற மாதிரி அந்த மாற்றுறதுல அவங்க மாற்றுவாங்க. அவங்க எங்கே வைக்கணும், உங்களை எங்கே போய் சிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல மாற்றி விட்ருவாங்க, உங்களுக்கே தெரியாது. இதை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப 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 முக்கியமான விஷயம், சாய்ஸ் ஆர்டர். கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3லாம் பண்ணுறீங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வரும், ப்ரொவிஷனல் ஆர்டர். அந்த ப்ரொவிஷனல் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அதை ஒரு காப்பி கேட்பாங்க. அந்த நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணும்போது சூஸ் எஸ் அப்படின்னு ஒரு மாடல் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா 200% அவங்க உங்களை வச்சு மிகப்பெரிய வியாபாரம் பண்ணுறாங்கங்கிறத கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ இது ஒரு எச்சரிக்கையாகவே நான் வைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2026 சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது? நம்ம எல்லாருக்குமே தெரியும், கட் ஆஃப் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் நான் போன வீடியோவில் போட்ட வெறும் கட் ஆஃபை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ரேங்க் முறையில் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த ரேங்க் எந்தெந்த ரேங்க்கில் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத போன வீடியோவில் போட்டிருந்தேன். அப்போவே சொன்னேன் நான் சாய்ஸ் ஃபில்லிங் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் போனாலும் சரி, செகண்ட் ரவுண்டில் போனாலும் சரி, தேர்ட் ரவுண்டில் போனாலும் சரி, உங்களுக்கு டவுட் இருக்கும், நான் எத்தனை சாய்ஸர் போடலாம்? நீங்கள் என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ், நீங்கள் 100 சாய்ஸ் போடலாம், 200 சாய்ஸ் போடலாம், 500 சாய்ஸ் போடலாம், 1000 போடலாம், 2000 போடலாம். ஏன் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எல்லா காலேஜையும் சாய்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா காலேஜில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் போடலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அப்படி போடுறது சரியா அப்படின்னு கேட்டால் அது 100% வந்து ஒரு டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. நம்ம பிளான் பண்ணாமல் போட்டோம்னா கண்ணாப்பண்ணு போய் கன்ஃபியூஸ் ஆகிரும். அப்போ எப்படி சார் போடுறது, எத்தனை சாய்ஸ் சார் வைக்கிறது? நீங்கள் எந்த ரவுண்டில் போகிறீங்க அப்படிங்கிறத கன்ஃபார்மாக பார்த்துக்குங்க. குறைந்தபட்சம் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, ஒரு 150 200 சாய்ஸஸ் அப்படிங்கிறது
கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் போட்டாலும் இருக்கணும். செகண்ட் ரவுண்டில் போகிறவங்க ஒரு 300-400 சாய்ஸஸ்னாச்சும் தயவு செய்து போடுங்க. தேர்ட் ரவுண்டில் போகிறவங்களும் அதே மாதிரி 300-400-500 சாய்ஸ்னாச்சும் போடுங்க. இதில் கவலைப்பட வேண்டியது எல்லாமே கிளிக்கு தான். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ஹோம்ஒர்க் மட்டும் எடுத்து போடணும். அப்போ 200 சாய்ஸஸ் கீழே நீங்கள் போடுறீங்கனாலே நீங்கள் மாட்டிடுவீங்க. நம்பர் 2, 7.5 கேட்டகரியில் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா 2 சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணணும். அந்த 2 சாய்ஸ் ஃபில்லிங்குமே கட்டாயம் நீங்கள் உங்கள் ரவுண்டு நீங்கள் போகும்பொழுது பேரலாக ரவுண்ட் 1ல் போகிறீங்களா, அப்போ 2 சாய்ஸ் ஃபில்லிங், ஒன்று ஜென்ரல் ரவுண்டுக்காக ஃபில் பண்ணுவீங்க, இன்னொன்று 7.5 ஃபில் பண்ணி 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் போகிறவங்களும் பண்ணணும், தேர்ட் ரவுண்ட் போகிறவங்களும் பண்ணணும். இதில் உங்களுடைய ரேங்க், அதாவது 7.5 கேட்டகரியில் வரக்கூடிய ரேங்க் ஒரு 20,000-25,000 ரேங்க்குக்கு மேலே போகுது அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு காலேஜ் கிடைக்காது. சார் என்ன இப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்க? இல்லைங்க, அந்தளவு காம்படிஷன் ரேட் இருக்குது. அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கீழே போகிற நம்பரில் கூப்பிடுங்க. நானோ இல்லை நம்ம டீமோ உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நம்ம டீமில் யாரும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுப்பாங்க, நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, பர்ஃபெக்டான விஷயங்களை சொல்லுவாங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் சரி, பேரண்ட்ஸும் சரி, என்ன பண்ணணும், உங்கள் சாய்ஸை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிங்க. எப்படி அப்படின்னா A, B, C இந்த மாதிரி பிரிச்சுக்குங்க. இதில் A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கட்டாயமாக என்னுடைய கட் ஆஃபுக்கு என்னுடைய ரேங்க்குக்கு அங்கே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சில லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 180 கட் ஆஃப் எடுத்துக்கலாம். ஒரு 180 கட் ஆஃப் நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறோம். இந்த 180 கட் ஆஃப் எடுக்கும் பொழுது நான் ஏ அப்படிங்கிற பிரிவில் நோ சான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற சிஇஜி கேம்பஸ் எனக்கு கிடைக்காது, இருந்தாலும் அதை தான் நான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக வைக்கிறேன். நம்பர் 2, எம்ஐடி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிறது கிடைக்காது, இருந்தாலும் அது செகண்ட் சாய்ஸாக வைக்கிறேன். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி அழகப்பா செட்டியார் டெக் கேம்பஸ் சொல்லக்கூடிய 3வது கேம்பஸ் எனக்கு கிடைக்காது, இருந்தாலும் நான் வைக்கிறேன். இந்த மாதிரி பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், சிஐடி கோயம்புத்தூர், தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, ஜிசிடி கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஒரு 7 காலேஜை நான் உதாரணத்துக்காக போட்டிருக்கேன். இதை 8, 9, 10 அது மாதிரி எத்தனை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எதெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அந்த காலேஜில் எந்த எந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு படிக்க விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத எடுக்கணும். ஸோ 2வது காலேஜ் ஃபஸ்ட்டு செலெக்ஷன், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் செலெக்ஷன். உதாரணத்துக்கு இப்போ சிஇஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிஇஜியில் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தாராளமாக சாய்ஸில் போடலாம். உடனே நீங்கள் கேட்பீங்க, சார் ஆட்டோமொபைல் வேல்யூ இல்லைன்னு சொல்கிறாங்களே சார், கெமிக்கல் இன்ஜினியரிங் வேல்யூ இல்லைன்னு சொல்கிறாங்களே சார், ப்ரொடக்ஷன் படித்தா என்ன சார் பண்ணுறது, எங்கே சார் வேலைக்கு போகிறது? அதெல்லாம் கிடையாது. இந்த 7 இன்ஸ்டியூஷனுக்குள்ளே ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஹீ இஸ் பிளஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அவர் உண்மையிலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இயற்கை, நீங்கள், கடவுள் எல்லாரும் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்டவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான கேம்பஸில் படிக்க முடியும். ஸோ தயவு செய்து உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் யாராக இருந்தாலும் சரி, இந்த 7 காலேஜை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய தாழ்மையான சஜஷன்ஸாக சப்மிட் பண்ணுறேன். விருப்பம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இதில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சார் ஹாஸ்டல் சரியில்லை சார், ஃபுட்டு சரியில்லை சார், அது சரியில்லை சார், அதெல்லாம் நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிங்க. ஆனால் இங்கே போனால் படிப்பு நல்லாயிருக்கும். காரணம், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும், எத்தனை கோடி இருந்தாலும் இந்த கல்லூரிக்குள்ளே உள்ள என்டராக முடியாது. மெரிட் பேசிஸில் மட்டும்தான் வர முடியும். அதே தான் எம்ஐடி கேம்பஸ், அதே தான் ஏசிடெக் கேம்பஸ், அதே தான் உங்களுக்கு ஜிசிடி கேம்பஸ், இந்த பியூர் கவர்மெண்ட். இதில் டிசிஇ, சிஐடி, பிஎஸ்ஜி இந்த 3ல் கூட வந்து உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற சீட் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன். இவங்க கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மெரிட் பேஸ்ட் இப்போ சில விஷயங்களை பண்ணிட்டாங்க. அதனால் இந்த 7 கேம்பஸுமே உங்கள் சாய்ஸில் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ரவுண்டு போகிறவங்களுக்கு எப்படி சாய்ஸ் போடணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக அடுத்த வீடியோவில் கொடுக்குறேங்க. செகண்ட் ரவுண்ட் போகிறவங்களுக்கு எப்படி போடணுங்கிறது அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். தேர்ட் ரவுண்ட் போகிறவங்களுக்கு தெளிவாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுக்கலாம். எந்த காலேஜை போடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து ஜென்ரலாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான ஒரு முறை. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற காலேஜை செலக்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற காலேஜில் மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கிங்க, மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட்ஸ் போடணும், லிமிட்டட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நான் உடனே ஈஸி இதாக சார் பிடிச்சது, கம்ப்யூட்டர் சயின்ஸாக பிடிச்சதுன்னு சொல்லி 2 ஈஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாரி 2 ஈஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈஸி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்படி போடுறது தப்பு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் பிடிக்குது, இங்கே சிஎஸ்சி 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 7 சிஎஸ்சி, அடுத்தது 7 ஈஸி இந்த மாதிரி போடுவாங்க. இதுவும் தவறான முறை. இது ஏன் தவறு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ எப்படி போடணும்,
திருப்பியும் சொல்கிறேன், காலேஜ் லிஸ்ட் பண்ணிக்கணும். இந்த காலேஜில் மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட்ஸ் என்னங்கிறத போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியா கொடுங்க சார் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி கல்லூரிகளில் நீங்கள் யாருக்குமே பிடிக்காத ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தாலும் நீங்கள் ஜெயிக்க போவது உறுதி. ரெண்டாவது பார்ட்டு ஷூர் ஷாட் அப்படின்னு போட்டிருக்கேன், பி. இந்த பி காலம் என்ன அப்படின்னா, என்னுடைய கட் ஆஃபுக்கு, என்னுடைய ரேங்க்குக்கு இந்த கல்லூரிகள்லாம் கிடைக்கும், இந்த டிபார்ட்மெண்ட்லாம் கிடைக்கும் நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த லிஸ்ட்டை இங்கே எடுத்துக்கணும். ஜஸ்ட் உதாரணத்துக்கு தான் நான் போட்டிருக்கேன், ஒரு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி CIT எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ ஒரு 180 கட் ஆஃப் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாமே. இப்போ 180 கட் ஆஃப் எடுத்திருக்கேன், இந்த காலேஜுக்கு நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. இல்லை வந்து நான் ஒரு 185 எடுத்திருக்கேன், கண்டிப்பாக எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. எதெல்லாம் கிடைக்குமோ அந்த CIT, RMK, சவிதா, SRM ஈஸ்வரி, PSG ஐடெக் கோயம்புத்தூர், KCT குமரகுரு கோயம்புத்தூர், பன்னாரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், JCT காலேஜ் கோயம்புத்தூர், இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ பிடித்த கல்லூரிகள். ரெண்டாவது, அந்த கட் ஆஃபுக்கு கிடைக்கக்கூடிய கல்லூரிகள். பிடிக்குதுங்கிறத தாண்டி கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு கட்டாயமாக என்னுடைய கட் ஆஃபுக்கும் என்னுடைய ரேங்க்கும் கிடைக்குங்கிறத சென்டர் பார்ட்டில் சாய்ஸாக வச்சுக்க. இங்கே எத்தனை காலேஜ் சார் போடலாம், அகைன் எத்தனை நம்பர் வேணாலும் போடலாம், நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கணும். இதில் எத்தனை நம்பர் போடணும், என்ன போட்டால் கிடைக்கும், இது எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அப்படி சாய்ஸ் ஃபில்லிங் ஐடியா இருக்குது, டவுட் இருக்குது, கீழே போகிற நம்பரில் கால் பண்ணுங்கள். நானும் என்னோடய ஆஃபீஸ் மெம்பர்ஸும் கண்டிப்பாக கைட் பண்ணுவாங்க. திருப்பியும் சொல்கிறேன், நம்ம டீம்லேருந்து கண்டிப்பாக ஒரு ஜென்யூன் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து இப்போ C அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. இந்த C கேட்டகரி என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் ட்ரை. எனக்கு இங்கே கிடைச்சிரும், இருந்தாலும் சார் நான் ஒரு வேளை கிடைக்காம போயிட்டா, ஏன்னா மனசு நம்ம எல்லாருக்குமே நம்ம போடுறோம், இருந்தாலும் ஒரு மனசில் ஒரு படபடப்பு வரும், எக்ஸஸாக போட்டு வைப்போமே அப்படின்னு ஒரு ஐடியா வரும். அவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி கல்லூரிகளுக்கு எனக்கு ஆக்சுவலாக போக விருப்பம் இல்லை, இருந்தாலும் போட்டு வைக்கிறேன், திடீர்னு கிடைக்காம போயிட்டா அட்லீஸ்ட் அதுவும் கூட படிக்காம முடியாமல் போயிடுவேன். லாஸ்ட்டில் ஆர்டர் போட்டு அப்ளிகேஷன் போட்டு எந்த காலேஜில் போக முடியாமல் போகிறதுக்கு அப்ளிகேஷன் போடுறோம். அப்போ ஏதோ ஒரு காலேஜில் படிச்சு தான் ஆகிற ஒரு கட்டாயம் வரும்பொழுது அந்த மாதிரி கல்லூரிகளை நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே இருக்கிற கல்லூரிகள்லாம் நல்ல நல்ல கல்லூரிகள் தான், ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் போட்டிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு SNS காலேஜ் கோயம்புத்தூர், கற்பகம் காலேஜ் கோயம்புத்தூர், KCG காலேஜ் சென்னை, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் இங்கே திருச்சியோ மதுரையோ இல்லை நீங்கள் வந்து காஞ்சிபுரமோ எங்கே படிக்கிறீங்களோ அந்த காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஏதாவது உங்களுக்கு எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ, எனி கவர்மெண்ட் காலேஜ், சேலமாக இருக்கட்டும், தருமபுரியாக இருக்கட்டும், இல்லை தஞ்சாவூர் இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், அந்த கவர்மெண்ட் காலேஜ், JPR காலேஜ் போது JPR இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, JPR இன்ஜினியரிங் காலேஜ், அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், மகாலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று இருக்குது, தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று இருக்குது, ஸ்கேடு காலேஜ் திருநெல்வேலியில் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருணாச்சல காலேஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகர்கோயில் இருக்குது, திருச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SRM TRP காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி எந்தெந்த காலேஜ்லாம் நீங்கள் படிக்கணும்னு ஜஸ்ட் விருப்பப்படுறீங்க, ஆக்சுவலாக விருப்பப்படுறீங்க தாண்டி இங்கெல்லாம் போட்டு வைக்கிற, கிடைச்சா பார்ப்போம், கிடைக்கலனா என்ன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மட்டும் C கேட்டகரியில் போடணும். இது ஏன் சார் 3 விதமாக போடணும், இவ்வளோ ஒர்க் பண்ணணுமா அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம கம்மியான சாய்ஸஸ் போடும்பொழுது சில டிபார்ட்மெண்ட்டை நோக்கி மட்டுமே சாய்ஸ் போட்டு வரும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆயிரும்னா, பர்ஃபெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க, ஆனால் காலேஜ் அலர்ட் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லிமிட்டட் ஆஃபர்ஸ் போடும்போது. ஏன் இந்த மாதிரி முன்னாடி சில காலேஜ் போடுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில நேரங்கள் நம்மளால் சரியாக ரேங்க்கையோ கட் ஆஃபையோ கணிக்க முடியாமல் இருந்ததுன்னா, நம்ம லக்கில் கூட பை லக் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில நல்ல காலேஜ் வந்து லாக் ஆகிடும். அதனால் நல்ல காலேஜை ஃபஸ்ட்டு போடுங்க, படிக்கணும்னு நினைக்கக்கூடிய காலேஜ் செகண்ட் போடுங்க, போகணுன்னு விருப்பம் இல்லை இருந்தாலும் ட்ரை பண்ணுறங்கிற காலேஜ் 3வது போடுங்க. இந்த 3 கேட்டகரியாக நீங்கள் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை பிரித்து நம்பர் ஆஃப் சாய்ஸஸை போடணும். இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கே போடணும். நம்பர் பியில் வந்து எனக்கு என்ன படிக்க விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸை போடணும். அதாவது இப்போ நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் சார், ECE படிக்கிறேன் சார், அதாவது நான் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், ECE படிக்கிறேன், EEE படிக்கிறேன், மெக்கானிக்கல் படிக்கிறேன், கெமிக்கல் படிக்கிறேன், பெட்ரோகெமிக்கல் படிக்கிறேன், பயோடெக்னாலஜி படிக்கிறேன், மைனிங் படிக்கிறேன், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் விருப்பம்னு இருக்கும் இல்லையா, அந்த மேக்ஸிமம் விருப்பத்தை கட் ஷார்ட் பண்ணி இங்கே போடணும். இங்கே எல்லாத்தையும் கொடுக்கணும், இங்கே கட் ஷார்ட் பண்ணி போடணும். இந்த இடம் வரும்போது மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக வச்சுருப்பீங்க. அதாவது எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை ECE சார் அதை தாண்டி எனக்கு ஐடியா இல்லை, அந்த மாதிரி இந்த இடத்துல வரக்கூடிய சாய்ஸஸை நீங்கள் போட்டால் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். அப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது மறுபடியும் டவுட் இருக்குது சார், இந்த எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா, தாராளமாக என்னுடைய ஆஃபீஸ் நம்பரில் நீங்கள் கூப்பிடுங்க. அது போக என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கீழே வீடியோலையும் என்னோடய நம்பர்ஸ் போடுறேன். இந்த 2 நம்பர்லையும் தவறாமல் கால் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். பர்ஃபெக்டான சாய்ஸ் ஃபில்லிங், அருமையான காலேஜ்,
இன்னொரு முக்கியமான பார்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ எல்லாருமே இந்த இடத்துல போடும்போது இப்போ இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாயிடும். இதெல்லாம் சூப்பர் காலேஜ்னு நினச்சி நம்ம எல்லாருமே ஒரு ஹையர் லெவல் காலேஜ் போடணும் தான் ஆசைப்படுவோம். ஆனாலும் இந்த இடத்துல என்ன தப்பு நடக்குது அப்படின்னா, நிறைய குழந்தைங்க நல்ல மார்க் எடுத்து காலேஜுக்கு போட்டுடுறாங்க, ஆர்டரும் கையில் வாங்கிடுறாங்க. காலேஜுக்குள்ளே போகும்போது தான் தெரியுது அவங்களுக்கு வந்து 2.25 லட்சம் ஃபீஸு, 3 லட்சம் ஃபீஸு, 1.25 லட்சம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பார்ட் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம எல்லாருமே நல்ல காலேஜ்னு தான் நினைப்போம், ஃபீஸை பற்றி யோசிக்க மாட்டோம். எப்போ நம்ம டிஎன்ஏ மொழி தானே போகிறோம், நாமினலாக தானே ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஆனால் கல்லூரிக்கு கல்லூரி ஃபீஸ் மாறுபடும். உங்களால் அந்த கல்லூரி டாப் கல்லூரியாக இருந்தாலும் அங்கே போய் 3 லட்சம், 2.25 லட்சம், 1.5 லட்சம், 1.5 லட்சம் கட்ட முடியுமா அப்படிங்கிறது தயவு செய்து இந்த ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போனாலும் சரி, செகண்ட் ரவுண்டில் போனாலும் சரி, தேர்ட் ரவுண்டில் போனாலும் சரி, முடிவு பண்ணிவிட்டு ஃபீஸையும் ஒரு கன்சிடரேஷனில் எடுத்துக்குங்க. நல்ல கல்லூரிங்கிறத தாண்டி ஃபீஸையும் எடுத்துக்குங்கிறது இன்னொரு சஜஷனாக உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். ஸோ இன்னமும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே போகிற நம்பரில் கால் பண்ணுங்கள். என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுக்குறேன், வீடியோவிலையும் கீழே நம்பர் போடுறேன். இந்த நம்பரில் கால் பண்ணிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நம்ம டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க, நானும் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ திருப்பியும் நம்ம சேனல் எப்போவுமே யார்கிட்டையுமே எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு வாங்காது. அப்படி வாங்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எல்லா சேனல்ஸும் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாது, ஒரு கன்சல்டண்ட்டாக கூட இருக்க முடியாது. தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்தில். பாய்.